வணக்கம். இன்னைக்கு நம்ம சர்வீஸ் நவ் இன்டர்வியூல திரும்ப திரும்ப கேக்குற ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் கேள்வி பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். உண்மையா சொல்லணும்னா இந்த கேள்விக்கான உங்க பதில் அந்த இன்டர்வியூவோட ரிசல்ட்டையே தீர்மானிக்கலாம். அப்போ அந்த கேள்வி இதுதான். யூஐ பாலிசி, யூஐ ஆக்ஷன், அப்புறம் டேட்டா பாலிசி. இது மூணுக்கும் என்ன வித்தியாசம்? பாருங்க, இது வெறும் தியரி கேள்வி கிடையாது. உங்களுக்கு உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட் இது. இதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா போதும், அந்த இன்டர்வியூல நீங்க தான் தனியா தெரிவீங்க. கேட்ட உடனே நீங்க சொல்ல வேண்டிய பெர்ஃபெக்டான பதில் இதுதான். யூஐ பாலிசி கிளையண்ட் சைட்ல ஃபீல்டோட பிஹேவியரை மேனேஜ் பண்ணுது. யூஐ ஆக்ஷன் ஒரு பட்டன் அல்லது லிங்க் மூலியமா ஒரு வேலையை செய்ய வைக்குது. ஆனா டேட்டா பாலிசி சர்வர் லெவல்லையே டேட்டா சரியா இருக்கான்னு உறுதிப்படுத்துது. இதுதான் நம்மளோட கோல். சரி, இந்த பதில ஒரு நல்ல கதை மூலியமா எப்படி விளக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். ஒரு இன்டர்வியூல எல்லாரையும் அசத்தணும்னா நமக்கு ஒரு கதை வேணும் இல்லையா? அதனால நாம ஒரு நிஜமான ப்ராஜெக்ட் சினாரியோவை எடுத்துக்கிட்டு அதுல இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க. உங்க கிளையண்ட் உங்ககிட்ட வந்து, எங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ஃபார்ம்ஸ் மேல ஒரு நல்ல கண்ட்ரோல் வேணும், அப்போதான் டேட்டா குவாலிட்டியா இருக்கும், பிரச்சனையும் சீக்கிரமா தீரும்னு கேக்குறாங்க. இதுதான் நம்மளோட பிசினஸ் தேவை. எந்த ஒரு டெக்னிக்கல் சொல்யூஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு தெரிவான பிசினஸ் தேவை ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ கிளையண்டோட இந்த தேவைய நாம எப்படி நம்ம கிட்ட இருக்கிற இந்த 3 கருவிகளை வச்சு சூப்பரா சரி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டூல் பாக்ஸ்ல இருந்து நாம எடுக்க போற முதல் கருவி யூஐ பாலிசி. இத ஒரு ஸ்மார்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். இதோட முக்கியமான வேலையே ஒரு ஃபார்ம யூசருக்கு ஏத்தா மாதிரி அப்பப்போ புத்திசாலித்தனமா மாத்துறது தான். இதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ரொம்ப சிம்பிளான இஃப் தென் லாஜிக் தான். உதாரணத்துக்கு, இஃப் ப்ரையாரிட்டி ஹையா இருந்துச்சுன்னா தென் டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்ட கட்டாயமாக்கு, ஒர்க் நோட்ஸ் ஃபீல்ட கண்ணுக்கு தெரியவை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றங்கள் எல்லாமே யூசரோட பிரவுசர்லயே உடனே நடக்கும். இதுக்காக சர்வருக்கு எந்த ரெக்வெஸ்டும் போகாது. அதனால பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். அப்போ இன்டர்வியூல நீங்க சொல்ல வேண்டிய பஞ்ச்லைன் இதுதான். யூஐ பாலிசி மூலமா சர்வருக்கு போகாமலேயே ஃபார்ம்ல இருக்கிற ஃபீல்ட்ஸை டைனாமிக்கா கண்ட்ரோல் பண்ணி யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, நம்மளோட அடுத்த கருவிக்கு போலாம். அதுதான் யூஐ ஆக்ஷன். இதோட பேர்லயே இருக்கு பாருங்க, ஆக்ஷன். அதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்றது மூலமா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய வைக்கிறது. யூசருக்கு ஒரு நேரடி கண்ட்ரோலை கொடுக்கறோம். நம்ம சினாரியோக்கு வருவோம். இப்ப நமக்கு ரிசால்வ் இன்சிடென்ட்னு ஒரு பட்டன் தேவை. ஆனா அந்த இன்சிடென்ட் ஏற்கனவே ரிசால்வ்ட் ஸ்டேட்ல இருந்தா அந்த பட்டன் தெரியக்கூடாது. சோ கண்டிஷன் செட் பண்ணிடுறோம். யூசர் பட்டனை கிளிக் பண்ணதும் பின்னால ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ஓடும். அது என்ன பண்ணும்னா, ஸ்டேட்டை ரிசால்வ்டா மாத்தி ரெக்கார்டை அப்டேட் பண்ணிடும். ரொம்ப சிம்பிள். அப்போ இதுக்கான இன்டர்வியூ பஞ்ச்லைன் என்னன்னா, யூஐ ஆக்ஷன்ஸ் மூலமா ஒரு ஃபார்ம்லேருந்து நேரா ஸ்டேட்டஸ் மாத்துறது, அப்ரூவல் அனுப்புறது, இல்லனா வேறொரு சிஸ்டமோட இன்டகிரேட் பண்றது மாதிரியான ஆபரேஷன்ஸை நாம ட்ரிகர் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற கருவிக்கு வருவோம். டேட்டா பாலிசி. இத நம்ம டேட்டாவோட கார்டியன்னே சொல்லலாம். அதாவது ஒரு பாதுகாவலர் மாதிரி. இது எப்பவுமே திரைக்கு பின்னால இருந்து தான் வேலை செய்யும். நம்ம தேவை என்ன? கேட்டகரி ஃபீல்ட் எப்பவுமே கட்டாயமா இருக்கணும். இந்த ரூலை நாம இன்சிடென்ட் டேபிள் லெவல்லயே செட் பண்ணிடுறோம். இதுல முக்கியமான மேஜிக் என்னன்னா, இந்த ரூல் ஃபார்ம்ல மட்டும் வேலை செய்யாது. டேட்டா ஒரு ஏபிஐ மூலமா வந்தாலும் சரி, இல்ல ஒரு பல்க் டேட்டா இம்போர்ட் பண்ணாலும் சரி, எல்லா இடத்துலயும் இந்த ரூல் வேலை செய்யும். டேட்டா தரம் எப்பவுமே பாதுகாக்கப்படும். ஆக டேட்டா பாலிசிக்கான இறுதி பஞ்ச்லைன் இதுதான். டேட்டா பாலிசி நம்மளோட யூஐல மட்டும் இல்ல, சிஸ்டம்குள்ள டேட்டா வர எல்லா வழிகள்லயும் டேட்டா ஒருமைப்பாட்டை உறுதி செய்யுது. இதுதான் யூஐ பாலிசிக்கும் இதுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இன்டர்வியூல உங்களோட ஆழமான அறிவை சோதிக்க சில தந்திரமான கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சில முக்கியமான கேள்விகளையும் அதுக்கான பதில்களையும் இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள்ல எல்லா வேறுபாடுகளும் ரொம்ப தெளிவா இருக்கு. முக்கியமா கவனிக்க வேண்டியது எது கிளையண்ட் சைடு, எது சர்வர் சைடு. பாருங்க, யூஐ பாலிசி முழுக்க கிளையண்ட் சைடு, ஆனா டேட்டா பாலிசி முழுக்க சர்வர் சைடு. யூஐ ஆக்ஷன் மட்டும் 2 பக்கமும் வேலை செய்யும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்டர்வியூவர் கேக்குற முதல் ட்ரிப்பான கேள்வி, யூஐ பாலிசி வர்சஸ் டேட்டா பாலிசி, இதுல எது பெட்டர்? இதுக்கான பதில் ரொம்ப நேரடியானது. அது என்னன்னா, ரெண்டுமே வேற நோக்கத்துக்காக இருக்கு. யூஐ பாலிசிங்கிறது ஃபார்ம்ல யூசருக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கறதுக்கு.
ஆனா டேட்டா பாலிசிங்கிறது சிஸ்டமோட பேக் எண்ட்ல டேட்டாவோட நிலைத்தன்மையை உறுதி செய்யறதுக்கு. சோ எது சிறந்ததுங்கிற கேள்வியே தப்பு, எது எதுக்கு பயன்படுதுங்கிறது தான் சரி. அடுத்ததா 2வது ட்ரிப்பான கேள்வி, ஒரு UI பாலிசி ஒரு API கால் மூலமா வர டேட்டாக்கு ரூல்ஸ் போட முடியுமா? பதில் ரொம்ப தெளிவா இல்ல. ஏன்னா UI பாலிசி கிளையண்ட் சைட்ல, அதாவது யூசர் பார்க்குற ஃபார்ம்ல மட்டும்தான் வேலை செய்யும். API மாதிரி UI இல்லாத வழிகள்ல வர்ற டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு டேட்டா பாலிசி தான் ஒரே வழி. சரி, கடைசி ட்ராப் கேள்வி, ஒரு UI ஆக்ஷன் சர்வர் சைட் கூட ரன் பண்ண முடியுமா? பதில் ரொம்ப நம்பிக்கையா ஆம்னு சொல்லணும். இதுதான் UI ஆக்ஷனோட முக்கியமான அம்சமே. UI ஆக்ஷன்ஸ் சர்வர் சைட்ல ஸ்கிரிப்டை இயக்க முடியும். அதனால தான் அதால ரெக்கார்ட்களை அப்டேட் பண்றது, இன்டிகிரேஷன்ஸை ட்ரிகர் பண்றது மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய முடியுது. இப்போ எல்லாத்தையும் தொகுத்து கடைசியா நீங்க சொல்ல வேண்டிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதுதான். நான் வேலை செஞ்ச ப்ராஜெக்ட்ல UI பாலிசி மூலமா ஃபார்ம் யூசபிலிட்டியை அதிகப்படுத்தணும், UI ஆக்ஷன்ஸ் மூலமா முக்கியமான ஆபரேஷன்ஸை சுலபமாக்கணும், கடைசியா டேட்டா பாலிசி மூலமா இன்டகிரேஷன்ஸ் வழியா வர டேட்டாவோட குவாலிட்டியையும் சீராக்கணும். பாருங்க, ஒவ்வொரு கருவியும் ஒரு பிசினஸ் ரிசல்ட்டோட இணைச்சு சொல்றீங்க. இன்னும் ஒரு படி மேல போய் உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா காட்டிக்க ஒரு ப்ரோ லெவல் டிப். நீங்க இப்படி சொல்லலாம், என்னோட அனுபவத்துல மெயின்டைன் பண்றது சுலபம்ங்கிறதால நான் கிளையண்ட் ஸ்கிரிப்ட்ஸுக்கு பதிலா UI பாலிசியை தான் எப்பவும் தேர்ந்தெடுப்பேன். அதே மாதிரி ஒரு ரூலை சிஸ்டம் முழுக்க அப்ளை பண்ணணும்னா அதுக்கு டேட்டா பாலிசி தான் என்னோட சாய்ஸ். இந்த மாதிரி சொல்றப்போ உங்களுக்கு டெக்னாலஜி மட்டும் இல்ல, அதோட பெஸ்ட் பிராக்டிசஸும் தெரியும்னு இன்டர்வியூவை புரிஞ்சுக்குவார். நிச்சயமா இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்.